சமூக மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அமைதி பூங்காவாக திகழ்ந்த குவைத்தின் வான்வெளியில் ஊடுருவும் ட்ரோன்கள் ஓமான் கடற்பரப்பில் அமெரிக்க போர் விமானங்கள் சந்திக்கும் மர்மமான அவசர நிலைகள் மற்றும் கத்தார் கடற்கரைக்கு அப்பால் சரக்கு கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் என அடுத்தடுத்து நிகழும் சம்பவங்கள் உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியுள்ளன. மறுபுறம் ஆபரேஷன் ரோரிங் லயன் என்ற பெயரில் ஈராக் பாலைவனத்தின் மைய பகுதியில் இஸ்ரேல் அமைத்துள்ள ரகசிய ராணுவ தளம் சர்வதேச இறையாண்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை தகர்த்து காஸ்பியன் கடலை ஒரு புவிசார் அரசியல் கருந்துளையாக மாற்றி ரஷ்யா வழங்கி வரும் மறைமுக ராணுவ உதவிகள் ஈரானின் தாக்குதல் திறனை மீண்டும் வலுப்படுத்தி வருகின்றன. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் உயிர்நாடியான ஹோர்முஸ் ஜலசந்தி இப்போது ஒரு வெடிமருந்து கிடங்காக மாறியுள்ள நிலையில் இந்த போர் 2026ஆம் ஆண்டின் மிகப்பெரிய மானுட மற்றும் பொருளாதார பேரழிவாக மாறுமா? வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள். எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். மத்திய கிழக்கு பிராந்தியம் மீண்டும் ஒருமுறை உலகளாவிய பாதுகாப்பிற்கும் பொருளாதார நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் போர்க்களமாக மாறியுள்ளது. குறிப்பாக இன்று நிகழ்ந்த அடுத்தடுத்த ராணுவ சம்பவங்கள் இந்த மோதல் ஒரு பிராந்திய போராக உருவெடுப்பதை காட்டுகின்றன. குவைத்தின் ட்ரோன் தடுப்பு நடவடிக்கைகள், ஓமான் கடற்பரப்பில் அமெரிக்க போர் விமானத்தின் அவசர நிலை மற்றும் கத்தார் அருகே சரக்கு கப்பல் மீதான தாக்குதல் ஆகியவை ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளன. குவைத் ஒரு அமைதியான நாடாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட போதிலும் தற்போது நிலவும் போர் சூழலிலிருந்து அது தப்பவில்லை. இன்று அதிகாலையில் குவைத் வான்வழிக்குள் நுழைந்த பல பகைமை கொண்ட ஆளில்லா விமானங்களை குவைத் ஆயுதப்படைகள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியுள்ளன. குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் நிறுவப்பட்ட பாதுகாப்பு நடைமுறைகளின்படி இந்த ட்ரோன்கள் கையாளப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த ட்ரோன்கள் எங்கிருந்து ஏவப்பட்டன என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் ஈரான் அமெரிக்க மோதலில் குவைத் போன்ற அண்டை நாடுகளின் வான்வழிகள் போர் நிழலுக்குள் கொண்டுவரப்படுவதை இது காட்டுகிறது. நாட்டின் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆயுதப்படைகள் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக குவைத் அறிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை அதிநவீன F-35 ஏர் ரக போர் விமானம் ஒன்று ஓமான் கடலுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது திடீரென 7700 என்ற அவசர கால குறியீட்டை அறிவித்தது. பிளைட் ரேடர் 24 இணையதளத்தின் மூலம் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 7700 குறியீடு என்பது விமானத்தில் இயந்திர கோளாறு அல்லது உடனடி ஆபத்து இருப்பதை உணர்த்துகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் வான்வழி ஆதிக்கத்தின் அடையாளமாக திகழும் F-35A விமானத்திற்கு ஏற்பட்ட இந்த நிலை அப்பகுதியில் அமெரிக்க படைகள் சந்திக்கும் தொழில்நுட்ப அல்லது தந்திரோபாய அழுத்தத்தை குறிக்கலாம். மேலதிக விவரங்கள் மறைக்கப்பட்டிருப்பது இது ஒரு ராணுவ ரகசியமாக பேணப்படுவதை காட்டுகிறது. பாரசீக வளைகுடாவின் மிக முக்கியமான நீர்வழியில் கத்தாரின் தலைநகரான தோஹாவில் இருந்து 23 கடல் மைல் தொலைவில் ஒரு சரக்கு கப்பல் அடையாளம் தெரியாத எரிபொருள் மூலம் தாக்கப்பட்டது. இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு இந்த தாக்குதலை உறுதி செய்தது. தாக்குதலால் கப்பலில் ஏற்பட்ட சிறிய தீ உடனடியாக அணைக்கப்பட்டது. இதில் உயிரிழப்புகளோ அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்போ ஏற்படவில்லை என்பது நிம்மதி அளிக்கும் செய்தியாக இருந்தாலும் சர்வதேச வர்த்தக பாதையில் இத்தகைய தாக்குதல்கள் நடப்பது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதிக்கும். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் ஏவுகணையா அல்லது ட்ரோனா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தின் இதய துடிப்பாக விளங்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி இப்போது ஈரானிய புரட்சி காவலர் படையின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. தனது நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்த போருக்கு பதிலடியாக ஈரான் தனது கடல்சார் நலன்களை பாதுகாக்க துணிந்து நிற்கிறது. ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் மீது கை வைத்தால் எதிரிகளின் இராணுவ மையங்கள் மற்றும் கப்பல்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என IRGC கடற்படை எச்சரித்துள்ளது. ஈரானிய கடற்படை இந்த நீர்வழியை முழுமையான மற்றும் அறிவார்ந்த கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இது அமெரிக்க மற்றும் அதன் நட்பு நாடுகளின் போர்க்கப்பல்களுக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாகும். இந்த மோதல் வரும் இரு நாடுகளுக்கு இடையேயான போர் மட்டுமல்ல,
இது உலகளாவிய ரீதியில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். பாரசீக வளைகுடாவில் கப்பல்கள் தாக்கப்படுவது காப்பீட்டு கட்டணங்களை உயர்த்தும். இது கச்சா எண்ணெய் விலையை விண்ணை தொட செய்யும். குவைத் மற்றும் ஓமான் போன்ற நாடுகள் தற்செயலாக இந்த போருக்குள் இழுக்கப்படுவது ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் போரில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளக்கூடும். UKMTO விடுத்துள்ள எச்சரிக்கை சர்வதேச கப்பல் நிறுவனங்களை இந்த பாதையை பயன்படுத்த தயங்க செய்யும். இது ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு இடையேயான வர்த்தக சங்கிலியை பாதிக்கும். மத்திய கிழக்கில் மே 10 அன்று நிகழ்ந்த இந்த வரிசையான சம்பவங்கள் போர் இன்னும் தீவிரமடைய போவதையே உணர்த்துகின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக ஈரான் கொண்டுள்ள தீர்க்கமான பதிலடி என்ற உறுதிப்பாடு பாரசீக வளைகுடாவை ஒரு நிரந்தர பதற்ற நிலையில் வைத்துள்ளது. சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட்டு தணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் இந்த போர் 2026ஆம் ஆண்டின் மிகப்பெரிய மானுட மற்றும் பொருளாதார பேரழிவாக மாறக்கூடும். குவைத், ஓமான், கத்தார் என விரிவடைந்துள்ள இந்த மோதல் நிழல் உலக நாடுகளின் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் ஈராக் நாட்டின் இறையாண்மையை மீறி அதன் பாலைவன பகுதியில் இஸ்ரேல் ஒரு ரகசிய ராணுவ தளத்தை அமைத்திருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்டுள்ள அறிக்கை சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தின் முக்கிய அம்சங்களை உள்ளடக்கி ஆய்வு செய்து இதோ. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்த ஆபரேஷன் ரோரிங் லயன் என்ற ஆக்கிரமிப்பு போர் தொடங்குவதற்கு சற்று முன்பே இந்த ரகசிய தளம் அமைக்கப்பட்டுள்ளது. ஈராக் பாலைவனத்தின் மிகவும் தொலைதூர பகுதியில் மற்றவர்களின் பார்வையில் படாதவாறு இது நிறுவப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களின் போது இஸ்ரேலிய விமானப்படைக்கு தேவையான தளவாட உதவிகளை வழங்குவதே இத்தளத்தின் முதன்மை நோக்கமாகும். மிக முக்கியமாக ஈரானிய வான்வழியிலோ அல்லது அதன் எல்லை பகுதியிலோ இஸ்ரேலிய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டால் அந்த விமானிகளை பத்திரமாக மீட்பதற்கான சிறப்பு படைகள் இங்கு நிலைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்த தளம் மிகவும் ரகசியமாக பேணப்பட்ட போதிலும் மார்ச் 4 அன்று எதிர்பாராத விதமாக ஈராக் படைகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. மார்ச் 4 அன்று அந்த பாலைவன பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உள்ளூர் நபர் ஒருவர் வானில் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்குவது போன்ற அசாதாரண நடவடிக்கைகளை கவனித்து ஈராக் ராணுவத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த ஈராக் வீரர்களும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இத்தளத்தை காக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த மோதலில் ஒரு ஈராக் ராணுவ வீரர் கொல்லப்பட்டதாக WSJ அறிக்கை உறுதிப்படுத்துகிறது. தனது மண்ணில் தனக்கே தெரியாமல் ஒரு வெளிநாட்டு ராணுவம் தளம் அமைத்திருப்பதை ஈராக் வன்மையாக கண்டித்துள்ளது. பாக்தாத் இந்த அத்துமீறலை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு சென்றுள்ளது. இது ஒரு நாட்டின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் செயல் என்று ஈராக் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று அமெரிக்க தரப்பு கைகளை கழுவியுள்ளது. இருப்பினும் போர் சூழலில் அமெரிக்காவின் ஆதரவின்றி இத்தகைய தளம் அமைப்பது சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை ஈரான் மீதான போரில் அது எவ்வளவு தூரம் திட்டமிட்டு செயற்படுகிறது என்பதை காட்டுகிறது. அண்டை நாடுகளின் எல்லைகளை பொருட்படுத்தாமல் தனது ராணுவ இலக்குகளை எட்ட இஸ்ரேல் முற்படுவது மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் பதற்றத்தை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. ஈரானுக்கு தொலைவில் இருந்து தாக்குவதை விட மிக அருகாமையில் ஒரு தளத்தை வைத்திருப்பது இஸ்ரேலுக்கு தந்திரோபாய ரீதியாக பலம் சேர்க்கிறது. ஈராக் தனது வான்வெளியையும் நிலப்பரப்பையும் பாதுகாக்க தவறியது. அந்த நாட்டின் பலவீனமான பாதுகாப்பு கட்டமைப்பை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த போர் ஈரான் மற்றும் இஸ்ரேல் என்ற எல்லையை தாண்டி ஈராக், குவைத், ஓமான் போன்ற நாடுகளையும் ஏதோ ஒரு வேளையில் பாதிக்க தொடங்கியுள்ளது. ஈராக் பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரகசிய தள நவீன போர்களில் சர்வதேச சட்டங்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்படுகின்றன என்பதற்கு ஒரு சான்றாகும். ஈராக் வீரரின் உயிரிழப்பு மற்றும் ஐநா சபையில் அளிக்கப்பட்டுள்ள புகார் ஆகியவை வரும் நாட்களில் இப்பிராந்தியத்தில் புதிய ராஜதந்திர நெருக்கடிகளை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் போர் புரிந்து வரும் சூழலில் ஈரானின் சிதைந்த ராணுவ திறன்களை மீண்டும் கட்டியெழுப்ப ரஷ்யா ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது. டைம்ஸ் வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வின்படி காஸ்பியன் கடல் தற்போது சர்வதேச கண்காணிப்பில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு புவிசார் அரசியல் கருந்துளியாக மாறியுள்ளது. பாரம்பரியமாக ஈரான் தனது வர்த்தகத்திற்கு ஹோர்முஸ் ஜலசந்தியை சார்ந்திருந்தது. ஆனால் தற்போது நிலவும் போர் மற்றும் முற்றுகை காரணமாக ரஷ்யாவுடனான காஸ்பியன் கடல்
வர்த்தக பாதை ஈரானுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. ஈரான் தனது ட்ரோன் ஆயுத களஞ்சியத்தில் 60% பயன்படுத்திவிட்டது. இந்த இழப்பை ஈடுகட்ட ரஷ்யா காஸ்பியன் கடல் வழியாக ட்ரோன் பாகங்களை ஈரானுக்கு தொடர்ந்து அனுப்பி வருகிறது. காஸ்பியன் கடலில் பயணிக்கும் கப்பல்கள் தங்களின் கண்காணிப்பு வசதிகளை அணைத்து விடுவதால் செயற்கைக்கோள் அல்லது பிற தொலைதூர கருவிகள் மூலம் இவற்றை திரையிடுவது கடினமாகும். இந்த கடலை ஒட்டியுள்ள 5 நாடுகளுக்கு மட்டுமே இங்கு அணுகல் இருப்பதால் அமெரிக்கா அல்லது பிற மேற்கத்திய நாடுகளின் நேரடி தலையீடு இங்கு சாத்தியமற்றதாக உள்ளது. கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வர்த்தகம் செய்வதாக வெளியே காட்டும் இந்த இரு நாடுகளும் அதன் பின்னணியில் தற்காப்பு மற்றும் ராணுவ தளவாடங்களை மாற்றிக்கொள்கின்றன. ஈரானில் உள்ள 4 முக்கிய காஸ்பியன் துறைமுகங்கள் தற்போது 24 மணி நேரமும் இயங்கி வருகின்றன. காஸ்பியன் கடலில் சரக்கு கையாளப்படும் அளவை இந்த ஆண்டின் இறுதிக்குள் 2 மடங்காக அதிகரிக்கும் என ரஷ்ய தரப்பு கணித்துள்ளது. இது சர்வதேச பொருளாதார தடைகளை முறியடிப்பதில் ஈரானின் வியூகத்தை காட்டுகிறது. அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களுக்கும் ராணுவ திட்டமிடுபவர்களுக்கும் காஸ்பியன் கடல் ஒரு பெரும் சவாலாக உள்ளது. காஸ்பியன் கடலை சுற்றியுள்ள நாடுகள் அமெரிக்காவின் வெவ்வேறு ராணுவ கட்டளை பிரிவுகளின் கீழ் வருகின்றன. இந்த ஒருங்கிணைப்பு இல்லாமல் ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு சாதகமாக அமைகிறது. 2022 ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த இந்த கடற்பகுதியை பயன்படுத்தியது போல தற்போது ஈரானின் ராணுவ தேவைகளை பூர்த்தி செய்ய இது பயன்படுத்தப்படுகிறது. ஈரானிய துறைமுகங்கள் மீது இஸ்ரேல் அண்மையில் நடத்திய தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு தீர்க்கமான காரணம் இருப்பதை இந்த அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ரஷ்யாவில் இருந்து வரும் ட்ரோன் பாகங்கள் மற்றும் ராணுவ உதவிகள் ஈரானின் கைகளை வலுப்படுத்துவதை இஸ்ரேல் உணர்ந்துள்ளது. இதனால் சிறியதாக இருந்தாலும் மிக முக்கியமான இந்த காஸ்பியன் வர்த்தக பாதையை முடக்க இஸ்ரேலிய படைகள் துறைமுகங்களை குறிவைத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலில் காஸ்பியன் கடல் வழித்தடமானது ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடமாக மாறியுள்ளது. இது வெறும் பொருளாதார பாதை மட்டுமல்ல, ஈரானின் ராணுவ திறனை மறுசீரமைப்பதற்கான ஒரு உயிர் நாடியாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அழுத்தம் அதிகரித்தாலும் சர்வதேச சட்டங்களின் பிடிக்குள் வராத இந்த மறைமுக பாதை போரின் போக்கை மாற்றும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.